ஹாய் கைஸ் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூஃபி ஜென் அப்படிங்கிற ஒரு பர்சன் பார்க்கறதுக்கு அப்படியே பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இருக்காப்புல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவக்காரராக இருக்காரு. என்னடா பெரிய சம்பவம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாக்க செஸ்ஸை வச்சு சம்பவம் பண்ணுறவர். லாஸ்ட் இயர் நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செஸ்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறது, செஸ் ஓரியன்டான கான்டென்ட் போட்டுட்டு இருந்தாரு. அண்ட் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ட்ரெண்ட்ல இருந்தாரு. அது என்னன்னாக்கா ஒரு 20 கிரியேட்டர்ஸ் வச்சு எபிசோடா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊருக்கு போயோ இல்லை அவங்கள வர வச்சு பாத்தீங்க அப்படின்னா செஸ்ஸுக்கு 1 vs 1 விளையாடலாம், தோக்குறவங்க டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சிருந்தாரு. இது மூலியமா அவர் ட்ரெண்டா இருந்தாரு. ஃபைனலா அவர் மோதின ஒரு கடைசி கை யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராண்ட் மாஸ்டர் 5 டைம் பாத்தீங்க அப்படின்னா செஸ்ல வேர்ல்ட் சாம்பியனா இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுடைய விளையாட்டு. ஸோ அவரோட விளையாட்டு ஃபைனலா நம்ம தலைவன் டான்ஸ் ஆனது இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து உள்ளூர்ல ஸ்பேரிங் போடுறதுக்கு பதிலாக ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஸ்பேரிங் போட்ட தைரியத்துக்கு அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஒரு விஷயத்த அவர் பாசிட்டிவா கொண்டு போனது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அப்ரிஷியபிள். எல்லாருமே பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு ஒரு கேம்ல லைவ் ஸ்ட்ரீம்ல என்னென்னமோ பண்ணி கிரிஞ்சித்தனம்லாம் பண்ணி கண்டென்ட் போட்டுட்டு இருக்கிறவங்க மத்தியில ஒரு டீசெண்டா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூஃபி ஜென் அண்ணன் வந்து வந்திருக்காப்ல. ஸோ அவருக்கு இந்த இடத்துல ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.